வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து நடத்தும் குருகுலம் உங்கள் வகுப்பறையிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் நாங்கள் மனித உரிமைகளும் கடமைகளும் தரம் 11 மனித உரிமைகளும் கடமைகளும் பாடத்திலிருந்து இரண்டாவது பகுதியை கலந்துரையாட இருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாங்கள் மனித உரிமைகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் சாசனங்கள், மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் இலங்கையிலே மனித உரிமை ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினோம். இன்றும் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியை கலந்துரையாட இருக்கின்றோம் மாணவர்களே. அந்த வகையில் இன்று நாங்கள் மனித உரிமைகளும் கடமைகளும் பகுதியிலே நடத்த இருக்கின்ற பாடங்கள் தொடர்பாக சற்று கலந்துரையாடுவோம். இன்றைய பாடத்திலே நாம் பெண்கள் உரிமைகளை அறிதல், பெண்கள் உரிமைகளை அறிதல், சிறுவர் உரிமைகளை அறிதல், பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க இலங்கையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். பெண்கள் உரிமை மற்றும் சிறுவர் உரிமை, பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவே நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். முதலாவதாக பெண்கள் உரிமை. மாணவர்களே, இன்று நாம் வாழும் உலகத்திலே ஆண் பெண் என்று இரு வகையான இனங்கள் வாழ்கின்றோம். இந்த உலகத்திலே பெண்களுக்கு என்று தனித்துவமான தன்மைகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு பெண் குடும்பத்திலே தாயாக, மகளாக, இல்லத்தரசியாக, சகோதரியாக, மனைவியாக தங்களது பங்களிப்பை செய்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த உலகம் தோற்றம் பெற்ற நாள் முதலே ஒரு பெண்ணானவள் எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாள் என்பதை இந்த கூட்டிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும். ஆரம்ப காலங்களிலே இருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஒரு குடும்ப கட்டமைப்பு, ஒரு சமூக கட்டமைப்பு, கிராமம், நாடு, உலகம் என்ற ரீதியிலே ஒரு பெண்ணானவள் மிக 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 முக்கியத்துவம் பெற்ற ஒரு கூறாக காணப்படுகின்றாள். அந்த வகையிலே நாங்கள் இந்த பெண்ணுக்குரிய உரிமைகள் சரியாக கிடைக்கின்றனவா, இந்த பெண்ணுக்குரிய உரிமைகளை பெண்கள் முழுமையாக அனுபவிக்கின்றார்களா என்று பார்க்கும் பொழுது அது குறைவான தன்மையாகவே காணப்படுகின்றது. இந்த உலகத்திலே ஆண்கள் எவ்வாறு உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கின்றார்களோ அதே போல பெண்களும் இந்த உரிமைகளை அனுபவிக்கின்றார்களா என்று பார்க்கும் பொழுது ஆண்களை விட பெண்களுக்கான உரிமை குறைவாக இருப்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பாடங்களிலே பாரதியாரின் பெண் விடுதலை தொடர்பான நிறைய பாடல்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெண் விடுதலை தொடர்பான அல்லது பெண் விடுதலை தொடர்பான ஆக்கங்கள், கட்டுரைகள், கவிதைகள் போன்ற விடயங்கள் வருவதற்கான காரணம் என்ன, அல்லது பெண் விடுதலை தொடர்பான இவ்வளவு பேச்சுக்களுக்கான காரணம் என்ன என ஆராயும் பொழுது உலக ரீதியாக பெண்களினுடைய உரிமைகள் ஆரம்ப காலம் தொட்டே மறுக்கப்பட்டு வந்ததை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த வகையிலே பெண்கள் தங்களது உரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கு பல்வேறு ரீதியான தடைகளை ஏற்படுத்தியதை காணக்கூடியதாக இருக்கிறது. உடல் ரீதியாக, உள ரீதியாக பெண்களை ஆண்களுக்கு குறைந்தவர்கள் என்ற எண்ணப்பாட்டுடன் இருப்பதை இல்லாமல் செய்வதற்கான ஆக்கபூர்வமான வேலையை இன்றைய உலகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆண்களுக்கு சமமான ரீதியில் பெண்கள் இருக்க முடியாது என்ற கட்டமைப்பை மீறி இன்று ஆண்களுக்கு பெண்களும் சமமானவர்களே என்ற ஒரு விடயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே பெண் என்பவள் எவ்வாறான பங்களிப்பை வழங்குகின்றாள்? ஒரு தாயாக, ஒரு குடும்பத்திலே தாய் என்பவள் இல்லாது விட்டால் அந்த குடும்பத்தின் நிலைமை என்னவாக இருக்கும் மாணவர்களே? சற்று யோசித்து பாருங்கள். தாய் என்ற அந்த ஆணிவேரின் மூலமாகத்தான் நாம் அனைத்தையுமே பெற்றுக்கொள்கின்றோம். தாய் அன்பு, தாய் பாசம், இது எல்லாவற்றும் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை சற்றே யோசித்து பாருங்கள். ஆக இந்த தாய் என்ற புனிதமான உருவத்தை முழுமைப்படுத்துகின்ற
ஒரு ஜீவன்தான் பெண். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் மகளாக, மகள் என்ற பாத்திரத்தை ஏற்று ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்கின்ற ஒரு ஜீவனாக பெண் பரிணமிக்கின்றாள். அடுத்த பரிணாமம் இல்லத்தரசியாக, மிக மிக முக்கியமான, இது ஒரு குடும்ப கட்டமைப்பு நிலை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த குடும்பத்தை, ஒரு இல்லத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி பிரச்சனை இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பிலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இல்லத்தரசியிடம் காணப்படுகின்றது. ஆகவே பெண்ணினுடைய இன்னொரு பரிணாமம் இல்லத்தரசி. அடுத்ததாக சகோதரியாக, ஒரு குடும்பத்திலே சகோதரியாக, அடுத்ததாக மனைவியாக, இவ்வளவு பாத்திரங்களை ஏற்று பல்வேறு பரிணாமங்களை கருதுகின்ற ஒரு பெண்ணினுடைய உரிமைகள் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது அது முழுமையாக வழங்கப்படவில்லை என்றே கூறுகிறோம். அந்த வகையிலே மிக நீண்ட காலமாக பெண்கள் உரிமை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நாங்கள் கேட்டவாறு இருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே பெண்கள் தொடர்பான உரிமையை சற்று கலந்துரையாடுவோம். குடும்பத்தின் நலனுக்காகவும் சமூகத்தின் நலனுக்காகவும் பெண்ணால் ஆற்றப்படும் சேவைகள். பெண் என்பவள் ஒரு ஆணினுடைய வளர்ச்சியிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை அளிக்கின்றாள். ஆணினுடைய வெற்றியிலே பெண்ணினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆணினுடைய வெற்றியிலே முழுமையான பங்களிப்பு பெண்ணாலேயே வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே ஒரு குடும்பத்தின் நலனுக்காக பெண்ணால் ஆற்றப்படுகின்ற சேவைகள் எவ்வாறானது? பிள்ளையை பராமரித்து வளர்த்தல். கடவுளால் வழங்கப்பட்ட அருட்கொடை அல்லது கடவுளால் வழங்கப்பட்ட ஒரு வரம்தான் தாய்மை என்ற ஒரு விடயம். ஒரு தாய் செய்கின்ற விடயத்தை வேறு யாராலையுமே செய்துவிட முடியாது. அந்த வகையிலே மாணவர்களே, உங்களை போன்ற பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு தாயிடம் மட்டுமே காணப்படுகின்றது. தாயினுடைய அன்பு, பராமரிப்பு போன்றன முழுமையாக கிடைக்கும் பிள்ளைகள் சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பிள்ளைகளை பராமரித்து வளர்த்தல், பிள்ளைகளை பெற்றெடுத்தல் கடவுளால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடைதான் தாய்மை. இந்த தாய்மையின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற பணியையும் தாயே செய்கின்றாள். பிள்ளைகளை பாதுகாத்தல், உணவுகளையும் ஊட்டங்களையும் வழங்குதல், கல்வியை பெற்றுக் கொடுத்தல், இவ்வாறு பல்வேறுபட்ட ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் வழங்குகின்ற ஒரு அருமையான இனமாக பெண்ணினம் காணப்படுகின்றது. ஆகவே பெண்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்களே, பெண்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை பேசினோம். இந்த உலகம் தோன்றியது காலம் முதலே உயிரினங்கள் தோன்றி மனித உயிரின அம்சங்கள் தோன்றி வளர்ந்ததிலிருந்தே ஆண் பெண் ஆகிய இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களிலே, வரலாற்று காலகட்டங்களிலே ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் குறைவாகவே கொடுக்கப்பட்டது. காரணம், அன்றைய கால ஆட்சி முறைகள் அதிகாரத்தின் அடிப்படையில் அல்லது பலத்தின் அடிப்படையிலேயே எழுச்சி பெற்றது. யார் பலம் வாய்ந்தவராக இருக்கின்றாரோ அவர் நாட்டை ஆட்சி செய்வதற்கு அல்லது ஆளும் வர்க்கமாக காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், அந்த காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது என்பதையும் பார்ப்போம். மேலைத்தேய கீழைத்தேச நாடுகளிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டமைக்கான சில சந்தர்ப்பங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. லிச்சவி அரச வம்சத்திலே, இந்தியாவிலே லிச்சவி அரச வம்சத்திலே பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, என்ன
திருமணமாகாத இளம்பெண்களை பாதுகாத்தல் ஒன்று. அடுத்ததாக திருமணமான இளம்பெண்களை பாதுகாத்தல். திருமணமாகாத இளம்பெண்களை பாதுகாத்தல், திருமணமான பெண்களை பாதுகாத்தல். இந்த இரண்டு விடயங்களும் லிச்சவி அரச வம்சத்தின் 7 விதமான அழியா செல்வங்களில் 2ஆக கருதப்பட்டது. ஆக பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு அக்காலத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்த சில பண்புகள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டுகளிலே இந்தியாவிலே காணப்பட்ட லிச்சவி அரச வம்சத்தில் பெண்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கிய உதாரணம். ஒன்று, பெண்கள் திருமணமாகாத இளம் பெண்களை பாதுகாத்தல். அடுத்ததாக திருமணம் ஆன பெண்களை பாதுகாத்தல். இந்த இரண்டு விடயங்களும் அழியாத 7 செல்வங்களில் உள்ளடக்கப்படுகின்றது. ஆக அக்காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதா என்று பார்க்கும் பொழுது முழுமையாக வழங்கப்படாத நிலையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அடுத்தடுத்த காலங்களிலே பெண்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். மாணவர்களே, இந்த பெண்களுடைய பிரச்சனைகளுக்கான அடிப்படையான காரணங்களாக நாங்கள் ஆண்கள் அளவுக்கு உடல் வலிமை இல்லாததை குறிப்பிடலாம். ஆனால் உளரீதியான சிறந்த வலிமை பெற்றவர்களாக இன்று பெண்கள் திகழ்வதை நாங்கள் அவதானிக்க முடியும். பொதுவாக நடைமுறை சமூகத்தில் பெண்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள்? கொடுமைகளுக்கு ஆளாகுதல், பல்வேறு வகையான சமூக ரீதியான, குடும்ப ரீதியான, பிரதேச ரீதியான கொடுமைகளுக்கு பெண்கள் உள்ளாகுதல், துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுதல். இந்த துஷ்பிரயோகம் என்ற வார்த்தை உங்களுக்கு விளங்கியிருக்கும். அண்மைய காலங்களிலே பெண்கள் ரீதியான, பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம், அது தவிர்ந்த உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் அளவுக்கு அதிகமாக ஏற்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக முறைகேடாக நடத்தப்படுதல். பெண்கள் தங்கள் நிலையிலிருந்து முறைகேடான வகையில் நடத்தப்படுகின்றமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக உரிமைகளை அனுபவிப்பதில் இடர்படுதல். இந்த பாடத்தினுடைய முதலாவது பாடத்திலே நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரையறுத்த 30 வகையான உரிமைகளை பேசினோம். அடுத்ததாக அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார ரீதியான உரிமைகளை பற்றியும் நாங்கள் பேசினோம். இவ்வளவு உரிமைகளையும் பூரணமாக அனுபவிப்பதில் பெண்கள் இடர்படுவதையே இன்றைய காலங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் பெண்களுடைய உரிமை தொடர்பாக பேசுவதற்கும் பெண்களுடைய உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான பங்களிப்பை வழங்குவதற்கும் நாங்கள் முற்படுகின்றோம். ஆக பெண்கள் பல்வேறு வகையான சிக்கல்களையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்துகின்றனர். உதாரணமாக கொடுமைகளுக்கு ஆளாகுதல், துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுதல், முறைகேடாக நடத்தப்படுதல், உரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதில் இடர்படுதல். நாம் இப்பொழுது பெண்களுடைய உரிமைகள் வழங்கப்படுவதில் குறைகள் இருப்பதை அவதானிக்கின்றோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? காலங்காலமாக பெண்கள் உரிமை தொடர்பாக குரல் கொடுத்து பெண்கள் உரிமையை வலிமைப்படுத்துவதற்காக செயல்படுவது போன்ற நடவடிக்கைகள் செய்திருந்தாலும் கூட சட்ட ரீதியாக பெண்கள் உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றோம் அல்லது செய்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்காக சர்வதேச உடன்படிக்கை, ஆங்கிலத்திலே நாங்கள் சுருக்கமாக இதனை சீடோ என்று சொல்வோம். இந்த சீடோ என்ற வார்த்தை பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை. இதை நாங்கள் ஆங்கிலத்திலே சுருக்கமாக சீடோ என்று குறிப்பிடுகிறோம். பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை சமூகத்தினுள்ளே ஒழிப்பது இவ்வுடன்படிக்கையின் அடிப்படை நோக்கமாகும். சமூகத்திலே பாரபட்சமான முறையிலே பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்படும் பொழுது ஆணுக்கு வழங்கப்படுகின்ற அளவிற்கு பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது ஆண்கள் அளவுக்கு பெண்களினுடைய உரிமைகளை
தராத பொழுது அதற்கு எதிராக நாங்கள் செய்வதற்காகவே இந்த சீடோ உறுதிப்படுத்தப்பட்டது. அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார துறைகளில் ஆண்களுக்கு சமமான அவற்றின் உரிமைகள், அடிப்படை சுதந்திரத்தை அனுபவித்தல், அவற்றை உறுதிப்படுத்தல். இங்கே நாங்கள் சொல்கின்றோம் அரசியல். உலக அரசியலிலே ஆண்கள் இருக்கின்றார்கள், பெண்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்கள் உலக அரசியலிலே பங்களிப்பு செலுத்துகின்ற போது அதற்கு சமமான அளவிற்கு பெண்களும் அரசியலில் பங்களிப்பு செய்கின்றார்களா என்று பார்த்தோமானால் அது இல்லை என்றே சொல்லலாம். எனவே ஆண்களுக்கு சமமாக பெண்களும் அரசியலில் ஈடுபடுதல். மாணவர்களே, உதாரணமாக உலகத்திலே ஆண் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், பெண் ஜனாதிபதிகளும் இருக்கிறார்கள் நாங்கள் கூறுகிறோம். ஆனால் எத்தனை ஆண் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், எத்தனை பெண் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், எத்தனை ஆண் பிரதமர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பெண் பிரதமர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்கள் அரசியலிலே பங்களிப்பு செலுத்தும் அளவிற்கு பெண்களினுடைய அரசியல் பங்களிப்பு குறைவாக இருப்பதையே எடுத்து காட்டுகின்றது. அந்த வகையிலே இந்த சீடோவானது பெண்களினுடைய அரசியல் பங்களிப்பு ஆண்களுக்கு சமமாக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக சமூக அளவில், சமூகத்தில் ஆண்களுக்கு இருக்கின்ற அளவிற்கு அனைத்து அந்தஸ்துகளும் பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொருளாதார ரீதியாக வேலை, ஒரு காலத்திலே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலே சம்பள முரண்பாடு காணப்பட்டது. மாணவர்களே, இன்றைக்கு 50, 60, 75 வருடங்களுக்கு முன்பாக ஆண்களுக்கு வழங்கப்படும் சம்பளமும் பெண்களுக்கு வழங்கப்படும் சம்பளமும் வித்தியாசம் காணப்பட்டது. ஆனால் இன்று அப்படி அல்ல. அனைவருக்கும் சமமான பொருளாதார உரிமைகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம். கலாச்சார துறைகளில் ஆண்களுக்கு சமமாக, கலாச்சாரத்திலே நடனம், பேச்சு, பாட்டு போன்ற கலைத்துறைகளிலே ஆண்கள் எவ்வளவு பரிணமிக்கின்றார்களோ அதே அளவிற்கு பெண்களுக்கும் நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்கின்றோம். அடிப்படை சுதந்திரத்தை அனுபவித்தல், அவற்றை உறுதிப்படுத்தல் ஆகிய விடயங்களை இந்த பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கையான சீடோ வழங்குகின்றது. சீடோ உடன்படிக்கையின் மூலம் பெண்களுக்கு குறித்தான குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும், சீடோ உடன்படிக்கையின் மூலம் பெண்களுக்கு குறித்தான குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் மீண்டும் அதே இடத்துக்கு வருகின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், உரிமைகளை வகைப்படுத்தினோம். குடியியல் உரிமை, அரசியல் உரிமை, பொருளாதார உரிமை, சமூக உரிமை, கலாச்சார உரிமை. இவ்வகையான உரிமைகள் அனைவரும் சமமாக அனுபவித்தல் வேண்டும், அனைவருக்கும் சமமாக சென்றடைதல் வேண்டும் என்ற எண்ணக்கருவுக்கேற்ப இந்த சீடோவானது, பெண்கள் உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சீடோவானது அரசியல் மற்றும் குடியியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக என்னென்ன செய்திருக்கின்றது? குடும்ப அழகினுள்ளே பெண்களின் உரிமை. ஒரு குடும்ப அழகினிலே தந்தை, தாய், பிள்ளைகள், ஒரு குடும்பம். இந்த குடும்ப அழகினிலே அடிமைப்படுத்தப்படாத நிலைமைக்கு பெண்கள் இருக்கின்றவாறு குடும்ப அழகினிலே பெண்களுக்கு இருக்கின்ற முழுமையான உரிமையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் சட்டத்திலே நாங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். உரிமைகள் மீறப்படும் பொழுது நாங்கள் என்னென்ன செய்யலாம்? அதேபோல் ஒரு குடும்ப அழகினிலே பெண்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் மறுக்கப்படும் போது அதற்கு எதிராக செயல்படுகின்ற உரிமையை நாங்கள் பெண்களுக்கு வழங்குகின்றோம். கல்வியும் பயிற்சியும் பெறுவதற்கான உரிமை மிக முக்கியமான உரிமை. மாணவர்களே, எமது நாடு அல்லது ஆசிய இந்தியா போன்ற நாடுகளிலே சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் இந்த கல்வி என்பது பெண்களுக்கு முழுமையாக மறுக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கும் சில நாடுகளிலே பெண்கள் கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. ஆக அதன் மூலம் சமமான உரிமைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை
பெண்களுக்கு இல்லாமலாக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே கல்வியையும் பயிற்சியையும் பெறுவதற்கான உரிமையை பெண்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடை சீடோ செய்கின்றது. பொருளாதாரத்திற்கும் அதன் பிரதிபலன்களை பெறுவதற்குமான உரிமை, பெண்களுக்கு பொருளாதார ரீதியான முயற்சிகளை செய்வதற்கான உரிமை. ஒரு காலத்திலே பொருளாதார முயற்சிகளை செய்வதற்கான உரிமை ஆண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் பொருளாதார முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாது அதன் பிரதிபலன்களை அனுபவிப்பதற்கான உரிமைகளையுமே நாங்கள் பெண்களுக்கு வழங்குகின்றோம். சுகாதார பாதுகாப்பிற்கும் போசாக்கிற்குமான உரிமை ஒரு மிக சிறந்த விடயமானவர்களே. பெண்களுக்கு சுகாதார பாதுகாப்பிற்கும் போசாக்கிற்குமான உரிமைகளை நாங்கள் வழங்குகின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவசமான சிகிச்சை முறைகள், இலவசமான உணவுகள், போசாக்கு உணவுகள் வழங்கப்படுவதை அறிந்திருப்பீர்கள். இவை அனைத்தும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெண்கள் தொடர்பான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகும். போசாக்கான மனிதர்களை உருவாக்குவது, சுகாதாரமான மனிதர்களை உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடாகவே அது காணப்படுகின்றது. மாணவர்களை, அடுத்ததாக நாம் சமூக முரண்பாடுகளிலிருந்து பாதுகாப்பு. அண்மை காலங்களிலே ஏற்படுகின்ற சமூக முரண்பாடுகளிலே அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது பெண்களுக்காகத்தான் இருக்கும். ஆகவே இந்த முரண்பாடுகளிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளும் சீடோ அமைப்பினால் செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் சமூக முரண்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது அம்முரண்பாடுகளினுடைய இறுதியிலே பெண்களுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால் சமூக முரண்பாடுகளிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை சீடோ செய்கின்றது. அடுத்ததாக நாம் சீடோவினுடைய முக்கியமான சில உறுப்புரைகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். சீடோ உறுப்புரை 10 அரசினால் வழங்கப்படும் கல்வி முறையினை ஆண்களுடன் சம உரிமையுடன் பெண்களும் பெறுவதுடன் பாரபட்சங்களை வெளிப்படுத்தும் சகல வழிகளையும் இல்லாதொழித்தல். உலகிலுள்ள அரசுகள் அனைத்தும் கல்வியை இலவசமாக வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்துள்ளது. நாடுகளுக்கு நாடு இருக்கின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை தவிர கல்வி அனைவருக்கும் பொதுவானது என்பது தாங்கள் அறிந்ததுதான். மாணவர்களே, இந்த கல்வியை வழங்கும் பொழுது பெண்களுக்கும் ஆண்களுக்கு வழங்கப்படுவதை போன்ற சமமான கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு சீடோ வலியுறுத்துகின்றது. சமமான கல்வி நிலை, ஆண்களுக்கு என்ன கல்வி வழங்குகின்றோமோ அதே போன்றதொரு கல்வி முறையை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என கூறுகின்றது. அத்தோடு கல்வியிலே காணப்படுகின்ற பாரபட்சங்களை இல்லாதொழிப்பது, பெண்களுக்கு ஆண்களுக்கு என தனியான கல்வி நிலை இல்லாமல் ஆண்களுக்கு மட்டுமே பாடசாலை கல்வி, பெண்களுக்கு பாடசாலை கல்வி இல்லை என்ற நிலை இல்லாமல் எமது நாட்டிலே பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரை ஆண் பெண் என்ற இன வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இலவசமான கல்வி வழங்கப்படுகிறது. ஆனால் இன்றும் சில நாடுகளில் பெண்கள் கல்வி மறுக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வகையான நாடுகளிலே பெண்களுக்கும் கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை சீடோ வலியுறுத்துகின்றது. அடுத்ததாக சீடோ உறுப்புரை 15 அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதியின் முன் ஆண் பெண் சமத்துவ நிலையினை ஏற்படுத்தல். அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதியின் முன்பாக ஆண் பெண் சமத்துவ நிலையை ஏற்படுத்தல். சட்டம் சகலருக்கும் பொதுவானது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அனைவருக்கும் சமமான நீதியினை வழங்க வேண்டும் என சீடோ வலியுறுத்துகிறது. சில சந்தர்ப்பங்களில் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படலாம். அவ்வாறு இல்லாமல் சகலருக்கும் தனியான ரீதியில் சமமான ரீதியில் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மீண்டும் சீடோ உறுப்புரை 10 அரசினால் வழங்கப்படும் கல்வி முறையினை ஆண்களுடன் சம உரிமையின் பெண்களும் பெறுவதுடன் பாரபட்சங்களை வெளிப்படுத்தும் சகல வழிகளையும் இல்லாதொழித்தல். சீடோ உறுப்புரை 15 அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதியின் முன் ஆண் பெண் சமத்துவ நிலையினை
ஏற்படுத்தல். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் இலங்கையினுள்ளே பெண்கள் உரிமையை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பார்ப்போம். இலங்கையினுடைய வரலாற்றிலே பெண்களினுடைய ஆட்சி முறை அல்லது பெண்களினுடைய உரிமைகளை நாங்கள் எடுத்து நோக்கினால் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பெண்கள் முதல்நிலைப்படுத்தப்பட்டதை அறியக்கூடியதாக இருக்கிறது. எமது வரலாற்றில், இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் இலங்கையினுடைய பண்டுகாபையின் தொடக்கம் இலங்கையினுடைய இறுதி மன்னர்கள் வரை அதிகமாக ஆண்கள் ஆட்சி செய்திருந்தாலும் இடைக்கிடையே பெண்ணரசிகள் இலங்கையை ஆட்சி செய்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. லீலாவதி, சுகுலாவதி போன்ற பெண்ணரசிகள் இலங்கையிலே ஆட்சி செய்திருக்கிறார்கள். பராக்கிரமபாகுவினுடைய தாயார் இலங்கையிலே முதன்மை பெற்ற பெண்ணாக மாறியிருக்கின்றார். அந்த வகையிலே இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மைய காலங்களிலே இலங்கையினுடைய கல்வி, சமூக, பொருளாதார, கலாச்சார வளர்ச்சியிலே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சமத்துவ தன்மையை பேணுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையினுள்ளே பெண்கள் உரிமையை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பார்ப்போம். சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைய 1993 இலங்கையிலே பெண்கள் பிரகடனம் வெளியிடப்பட்டமை இலங்கையில் உள்ள பெண்களுக்காக வழங்கப்படுகின்ற உரிமைகள் தொடர்பாக பிரகடனம் ஒன்றை வெளியிட்டமை ஒரு முக்கியமான அம்சம். அதுபோல பெண்களுக்கென தனியான மகளிர் விவகார அமைச்சு ஒன்றை ஏற்படுத்தியமை. ஆண்களுக்கு என்று தனியான அமைச்சு ஒன்று இல்லை. ஆனால் இங்கே பெண்களுக்கென்று தனியான மகளிர் விவகார அமைச்சு ஒன்றை ஏற்படுத்தியமைக்கான காரணம், அங்கு பெண்கள் தொடர்பான உரிமையை பேசிய சீடோ கூறியது போல நாட்டிலே பெண்களினுடைய உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இதனை நாங்கள் குறிப்பிடலாம். முக்கியமாக பெண்களுக்கென தனியான மகளிர் விவகார அமைச்சு, பெண்களுக்கு எதிராக ஏற்படும் வேறுபாடுகள் தொடர்பாக விசாரணை செய்ய தேசிய மாதர் குழு அமைக்கப்பட்டமை. இது மாணவர்களே ஒரு முக்கியமான விடயம். பெண்கள் தொடர்பான வேறுபாடுகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக தேசிய மாதர் குழு சபை ஒன்றை ஏற்படுத்தியமையோ மிக முக்கியமான விடயம். அடுத்ததாக பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் குற்றங்களை புதிதாக வரைவிலக்கணப்படுத்தியமை. இங்கு பெண்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற குற்றங்களை வரைவிலக்கணைப்படுத்தி அதற்கென தனியான சட்டங்களை உருவாக்குவது இதில் ஒரு புதிய விடயம். பெண்களுக்கு எதிராக அவர்களது வதிவிடங்களில் ஏற்படும் கொடுமைகள் தொடர்பாக வீட்டு துன்புறுத்தல் பற்றிய சட்டத்தை அமுல்படுத்தியமை. குறிப்பாக ஆசிய நாடுகளிலே திருமணம் ஆகிய பெண்களுக்கு துன்புறுத்தல் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். திருமணமாகிய பெண்களுக்கு புதிய வீடுகளுக்கு செல்பவர்களுக்கு அவ்வகையான துன்புறுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டவர்களுக்கு வீட்டு துன்புறுத்தல் பற்றிய சட்டத்தை அமுல்படுத்தி அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிறுவர் பெண்களுக்குரிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக அலகொன்றை ஏற்படுத்தியமை. இலங்கையிலே பெண்கள் தொடர்பான உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதனை குறிப்பிடலாம். இலங்கையிலே சகல பிரதேசங்களிலும் போலீஸ் நிலையங்கள் காணப்படுகின்றது. போலீஸ் நிலையங்கள் பொதுவானதாக இருந்தாலும் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், பெண்கள் தொடர்பான உரிமைகள் மீறப்படும் சந்தர்ப்பங்களிலே அவற்றை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுக்கென தனியான ஒரு அலகை ஏற்படுத்தியமை மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த வகையிலே பெண்கள் உரிமையை பாதுகாப்பதற்காக பின்வரும் நடவடிக்கைகளை இலங்கையில் ஏற்படுத்தியிருப்பது முக்கியமான ஒரு விடயமாகும். மாணவர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் பெண்கள் உரிமை தொடர்பாக கலந்துரையாடினோம். இலங்கையிலே உலகத்திலே பெண்கள் என்பவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், தாய்மை குணம் உடையவர்கள். ஆக நாங்கள் எங்களது தாயை எவ்வாறு மதிக்கின்றோமோ அதுபோலவே பெண்களையும் மதிக்க வேண்டும்.
உலகத்திலே பல்வேறு காலங்களிலே பெண்களினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தாலும், பெண்களுடைய உரிமைகள் இல்லாதொழிக்கப்பட்டிருந்தாலும் கூட அண்மைய காலங்களில் பெண்கள் உரிமைகள் தொடர்பான நிறைய கலந்துரையாடல்களை காணக்கூடியதாக இருக்கிறது. பெண்களினுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக வேலை செய்யக்கூடிய பல்வேறு குழுக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு 60-70 வருடங்களுக்கு முன்னமே பாரதியார் பெண் உரிமை தொடர்பாக பல்வேறு பாடல்களை எழுதியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். காரணம், பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயமானதாகும். ஆகவே நாமும் பெண்களினுடைய உரிமைகளை மதித்து அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளையும் வழங்குவதற்கு உடன்படுவோம் என உறுதியெடுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறான ஒரு நடவடிக்கையின் மூலம் உலகத்திலே பெண்களினுடைய செழுமையை, பெண்களினுடைய எழுச்சியை காணக்கூடியதாக இருக்கும். இன்று 10க்கு 1 என்ற தலைவர் இல்லாமல் சென்று 10 நாடுகளிலே ஆண் ஜனாதிபதி இருக்கிறார் என்றால் ஒரு நாட்டிலே பெண் ஜனாதிபதி இருக்கிறார். அப்படி நிலைமை இல்லாமல் 10 பெண் ஜனாதிபதிகள் 10 ஆண் ஜனாதிபதிகள் என்ற ஒரு சமமான நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை நாங்களும் ஏற்படுத்துவோம். வகுப்பறையிலே ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களை வகுப்பிலே எங்களது சக மாணவிகளுக்கு நாங்கள் தரும் மரியாதையிலேயே ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தோமானால் பெண்கள் உரிமையானது உலகம் முழுவதும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை காணலாம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் சிறுவர் உரிமைகள். இன்றைய உலகத்திலே சிறுவர்கள் என்போர் ஒரு அத்தியாவசியமான பங்காளிகளாக காணப்படுகின்றார்கள். சிறுவர்களை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. அனைவரும் சிறுபவர்களை நேசிப்பவர்களாக காணப்படுகின்றனர். ஒரு நாட்டிலே வாழுகின்ற சிறுவர்கள் அந்த நாட்டினுடைய நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பங்காளிகளாக காணப்படுவார்கள். அந்த வகையிலே சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த நாட்டு அரசாங்கத்திடம் காணப்படும். சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாப்பதன் மூலம் அந்த நாட்டினுடைய செழுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உறுதியான ஒரு விடயமாகும். ஒரு நாட்டில் வாழும் சிறுவர்கள் தான், ஒரு நாட்டில் வாழும் பிள்ளைகள் தான் அந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பது நிச்சயமான ஒரு விடயம். அதனால்தான் உலக நாடுகள் அனைத்தும் அந்த நாடுகளிலே வாழும் சிறுவர்களையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். நாம் பார்ப்போம் சிறுவர் உரிமைகள். 18 வயதிற்கு குறைந்த அனைவரும் பிள்ளைகள் ஆவார். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அனைவரும் பெரிய மனிதர்கள் போல நடந்து கொள்வோம். மாணவர்களே, இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், சிறுவர்கள் அல்லது பிள்ளைகள் என்போர் 18 அதற்கு குறைந்த அனைவரையும் நாங்கள் சிறுவர்கள் அல்லது பிள்ளைகள் என கூறுகிறோம். பெற்றோரது மிகவும் விருப்பத்திற்குரிய செல்வமாக பிள்ளைகள் உள்ளனர். குடும்பத்திலே பெற்றோர்கள், தாய், தந்தை அனைவருக்கும் விருப்பமான பாத்திரங்களாக, விருப்பமான உறுப்பினர்களாக பிள்ளைகள் காணப்படுவார்கள். அடுத்ததாக, ஒரு நாட்டின் எதிர்கால வளமாக, எதிர்காலத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக சிறுவர்கள் காணப்படுவார்கள். மனித சமூகத்தில் குழந்தைகளை செல்வமாக கருதுகிறோம். சமூகத்திலே குழந்தைகளை செல்வமாக கருதக்கூடிய பண்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் உலகத்திலே பெண்கள் சிறுவர்களை போற்றி பாதுகாக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய காலத்தில் மட்டுமல்லாது அன்றைய காலத்திலும் கூட இந்த சிறுவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்குவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் சிறுவர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் மறுக்கப்படுவதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். உதாரணமாக, கைத்தொழில் புரட்சி காலத்திலே வேலை செய்வதில் அளவுக்கு அதிகமான சிறுவர்கள் பங்களிப்பு செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்த காலத்திலே யுத்த நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களையும் பயன்படுத்திய பண்புகளை காணக்கூடியதாக இருந்தது.
சில நாடுகளிலே பாலியல் தொழில்களுக்கு கூட சிறுவர்களை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் சிறுவர்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சிறுவர்களுக்கு அவர்களது பருவத்தில் கிடைக்க வேண்டிய உரிமைகளை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காத போது அவர்களது பூரண வளர்ச்சியில் தடை ஏற்படுகின்றது. சிறுவர்களுக்கு அவர்களது வயதில் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்க வேண்டும். நாங்கள் பாடசாலையிலே இடைவேளையின் போது விளையாட செல்கின்றோம். ஏனைய விடுமுறை நாட்களில் விளையாடுவதற்கென்று நேரத்தை ஒதுக்கிக் கொள்கின்றோம். காரணம், விளையாட்டு என்பது முக்கியமானது. அந்த தேவையை நமக்கு வழங்குவதற்கான பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் காணப்படுகின்றது. ஆக அவ்வாறு தேவைகள் கிடைக்காத பிள்ளைகளுக்கு அவர்களது வளர்ச்சியில் தடைகள் ஏற்படுவது என்பது சாதாரணமானது. அடுத்து நாம் பார்ப்போம் மாணவர்களே, சிறுவர் உரிமையில் மீறப்பட்ட சந்தர்ப்பங்கள். சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தல். உலகளாவிய ரீதியில் சிறுவர் தொழிலாளர்கள் என்பவர்கள் நிறைய பேர் காணப்படுகின்றனர். நாம் கூறியது போல கைத்தொழில் புரட்சி காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தும் பண்பு அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தல், பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தல். சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது பலவாறு நடைபெற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இங்கு சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தல், பாடசாலை கல்வியை மறுத்தல். பாடசாலை காலங்களிலே மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வியை மறுப்பதும் உரிமை மீறப்பட்ட சந்தர்ப்பமாகும். பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தல். மாணவர்களை சிறுவர்களை பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தல், சிறுவர் போராளிகளாக பயன்படுத்தல். மேற்கூறிய காரணங்களே சிறுவர் உரிமை மீறப்பட்ட சந்தர்ப்பங்களாக எம்மால் காணக்கூடிய விடயம். இவ்வாறு சிறுவர் உரிமை மீறப்படும் சந்தர்ப்பங்களில் என்ன செய்யலாம்? சிறுவர் உரிமை மீறப்படும் பொழுது யார் அதனை தட்டி கேட்பது? ஒரு நாடு என்ற ரீதியில், ஒரு சமூகம் என்ற ரீதியில் எவ்வாறு அதனில் பங்களிப்பு செய்வது? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுவர் பற்றிய சமவாயம், ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயம், CRC என்று ஆங்கிலத்திலே கூறுவோம். இது சிறுவர்களுடைய உரிமைகள் தொடர்பாக பங்களிப்பு செய்கின்றது. இந்த சமவாயம் சிறுவர்களின் பாதுகாப்பு, பங்குபற்றல், அபிவிருத்தி, உயிர் வாழ்தல் போன்றவற்றில் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. நாங்கள் ஏற்கனவே கூறினோம், சிறுவர்கள் என்போர் பாதுகாக்கப்பட வேண்டியவர். நாளைய நாட்டினை, நாளைய சமூகத்தினை உருவாக்குகின்ற, செதுக்குகின்ற சிற்பிகளாக சிறுவர்கள் காணப்படுகின்றார்கள். அதனால்தான் சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி, 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட அனைவரையும் நாங்கள் சிறுவர்கள் என்கின்றோம். ஆகவே 18 வயதிற்கு கீழ் வரை ஒரு பிள்ளை என்னென்ன விடயங்களை படிக்க வேண்டுமோ அனைத்தையும் படிக்க வேண்டும். இதனை நாங்கள் கட்டாயமாக வழங்குகின்றோம். அந்த வகையில் இங்கே சிறுவர் பற்றிய உரிமை சமவாயம், இந்த சமவாயம் சிறுவர்களின் பாதுகாப்பு, பங்குபற்றல், அபிவிருத்தி, உயிர் வாழ்தல் போன்றவற்றில் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இவ்வுடன்படிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து உரிமைகளுக்கும் இந்நியதிகள் உரித்துடையதாக இருக்கும். சிறுவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் காணப்படுகின்றதோ, சிறுவர்களுக்கு என்று நாங்கள் 1978ஆம் ஆண்டு எமது நாட்டினுடைய அரசியல் யாப்பிலே மாணவர்களுக்கு என்று சில உரிமைகள் ஒதுக்கினார்கள். சிந்தனை செய்வதற்கான உரிமை, சரியான விடயங்களை, நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான தேவைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சிந்தனை செய்கின்ற உரிமை, கல்வி கற்பதற்கான உரிமை. கல்வி கற்பதை உரிமையாக்கினார்கள், உறுதிப்படுத்தினார்கள். ஆகவே கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும். அதிலும் இன்னும் இலவாக சென்று கல்வியை இலவசமாக வழங்கினார்கள். இலவச கல்வி 1978ஆம் ஆண்டிலே அனைவருக்கும் கல்வி, சிந்தனை செய்யும் உரிமை, சமய உரிமை என்பவற்றை வழங்கினார்கள்.
இங்கே இவ்வுடன்படிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து உரிமைகளுக்கும் இந்நியதிகள், அனைத்து நியதிகளும் சமவாயம், பாதுகாப்பு, பங்குபற்றல், அபிவிருத்தி, உயிர் வாழ்தல் ஆகிய அனைத்து நியதிகளும் உரிமைகளில் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, சிறுவர் உரிமை பற்றிய சமவாயம் என்னென்ன விடயங்களை கூறுகிறது. உறுப்புரை 1 18 வயதுக்கு குறைந்தோர் பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் ஆவார்கள். சிறுவர்கள் அல்லது பிள்ளைகள் என்பதை வரையறை செய்வதில் பல்வேறு சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்கலாம். சில சந்தர்ப்பங்களிலே வீடுகளிலே பெற்றோர்களோடு நீங்கள் முரண்படுகின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்படும். நாங்கள் தற்பொழுது சிறுவர்கள் அல்ல, நாங்கள் பெரியவர்கள் ஆகிவிட்டோம், நாங்கள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்க வேண்டும் என்ற சில சச்சரவுகளை நீங்கள் வீட்டிலே ஏற்படுத்தலாம். ஆனால் தற்பொழுது நாங்கள் சொல்கின்றோம், சிறுவர்கள் அல்லது பிள்ளைகள் என்றால் யார்? 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட அனைவரையும் நாங்கள் பிள்ளைகள் என அழைக்கின்றோம். உறுப்புரை 3 சொல்கிறது, பிள்ளைகள் தொடர்பாக செயல்படும் போது, அவர்கள் தொடர்பாக எடுக்கும் தீர்மானங்களின் போதும் பிள்ளைகளின் நலன்களை கருதி செயல்பட வேண்டும். 2 விடயம், பிள்ளைகள் தொடர்பாக செயற்படும் போதும், பிள்ளைகள் தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கும் போதும். பிள்ளைகள் தொடர்பாக செயல்படும் போதும், பிள்ளைகள் தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதும் அவர்களின் நலன்களை கருதி செயல்பட வேண்டும். இது பிள்ளைகளுக்கானது, இவை பிள்ளைகளுக்கானது. நலன்களை கருதி செயல்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இன்று பல்வேறு நாடுகளிலே சிறுவர் தொழிலாளர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் இவ்வாறான நிலைக்கு சென்றமைக்கு என்ன காரணம்? யார் காரணம்? இதுதான் காரணம். சிறுவர் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கும் பொழுது பிழையான தீர்மானங்கள் எடுப்பதே அதற்கு காரணமாக அமைகின்றது. மாணவர்களே, இது உறுப்புரை 3. அடுத்ததாக சிறுவர் உரிமை பற்றிய சமவாயம் உறுப்புரை 6 என்ன சொல்கின்றது? பிள்ளைகளின் வாழ்வதற்கான உரிமையை மதிப்பது சமூகத்தில் வாழும் அனைவரினதும் கடமையாகும். பிள்ளைகளின் வாழ்வதற்கான உரிமையை மதிப்பது சமூகத்தில் வாழும் அனைவரினதும் கடமை. ஒரு பிள்ளை சிறுவர் தானே அல்லது சிறு பிள்ளை தானே என்று அவர்களை மதிக்காமல் இருப்பதல்ல, அவர்கள் அனைவரையும் மதிப்பதற்கான பண்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நாடு உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்துள்ளது. எவ்வாறு உறுதி செய்துள்ளது? ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த பிறந்த குழந்தையை யாராவது கொலை செய்யவோ கொலை செய்ய முயற்சிக்கவோ செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் அதற்கும் மேலாக ஒரு குழந்தை அதனுடைய தாயின் கருவறையில் எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதே உரிமைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக கருக்கலைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். இங்கே கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட நாங்கள் உரிமைகளை உறுதிப்படுத்தி தருகின்றோம். பிள்ளைகள் வாழ்வதற்கான உரிமையை மதிப்பது சமூகத்தில் வாழும் அனைவரினதும் கடமையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சமவாயத்தின் உறுப்புரை 7 என்ன சொல்கின்றது? குழந்தை பிறந்ததும் பதிவு செய்தல். நீங்கள் அனைவரும் பாடசாலைக்கு செல்லும் பொழுது பிறப்பு பதிவு புத்தகத்தோடு செல்ல வேண்டும். அங்கு செல்லும் பொழுது பிறப்பு சான்றிதழை அதிபர் கேட்பார், அவருக்கு கையளிக்க வேண்டும். இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் பிறப்பை பதிவு செய்தமைக்கான சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். இது ஒரு பிள்ளையினுடைய மிக முக்கியமான உரிமை. பிறப்பு பதிவு செய்தல், தனக்கென தேசியத்தை பெற்றுக்கொள்ளல். நான் ஒரு இலங்கையர், பெருமையான ஒரு விடயம். நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? நான் ஒரு இலங்கையன், நான் ஒரு இந்தியர். இவ்வாறு ஒரு தேசியத்தை பெற்றுக்கொள்ளுதல், பிறப்பிலிருந்து பெயரொன்றை உரித்தாக்கிக் கொள்ளுதல் மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள்
உங்களது வகுப்பறையில் இருக்கின்ற ஏனைய மாணவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பெயரை சொல்லி அழைக்கின்றோம். நாங்கள் எமக்கு தெரிந்த அனைவருக்கும் ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறோம். அந்த பெயரை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். பெயரை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இனம் ஒன்றினை அடையாளப்படுத்தி கொள்ளுதல். மாணவர்களே, இங்கு சிறுவர் உரிமைகளிலே மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசினோம். ஒன்று, குழந்தை பிறந்ததும் பதிவு செய்தல். கட்டாயமாக பதிவு செய்தல் வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான பதிவு தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அவ்வாறு பதிவு செய்தல் அந்த குழந்தையினுடைய அந்த பிள்ளையினுடைய முக்கியமான உரிமை. அடுத்ததாக பிறப்பிலிருந்து பெயர் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தல். நாங்கள் ஒருவரை ராஜா என்று அழைக்கின்றோம். அது அவருக்கான உரிமை. அந்த பெயரை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இனம் ஒன்றினையும் தேசியம் ஒன்றினையும் அடையாளப்படுத்தி கொள்கின்ற உரிமை பிள்ளைக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை கூறுகிறது. அடுத்ததாக உறுப்புரை 35 என்ன சொல்கிறது? பிள்ளைகளை விற்பனை செய்தல், கடத்தி செல்தல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நிறைய நாடுகளிலே குழந்தைகள் கடத்தல் என்பது ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. நிறைய நாடுகளிலே குழந்தைகளை கடத்தி சென்று விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் பல்வேறு விடயங்களுக்காக செய்கின்றார்கள். ஆக ஒரு நாடு, அதில் இருக்கின்ற அரசாங்கம் இவ்வகையான சட்டவிரோத செயல்களை தடை செய்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய்தல் வேண்டும். உறுப்புரை 35 பிள்ளைகளை விற்பனை செய்தல், கடத்தி செல்தல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். உறுப்புரை 28 கல்வியை பெற்றுக்கொள்ளும் உரிமை, ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்தல், அவற்றை இலவசமாக பெற்றுக் கொடுத்தல் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஐக்கிய நாடுகளினுடைய சிறுவர் சமவாயம் கூறுகிறது, இலவச கல்வியை பெற்றுக் கொடுத்தல். முதலாவதாக சொல்கின்றோம், கல்வியை பெற்றுக் கொடுத்தல், அனைவருக்கும் கல்வி. அடுத்ததாக ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்தல். நாங்கள் பாலர் வகுப்பிலிருந்து தரம் 5 வரை ஆரம்ப கல்வியை கற்கின்றோம். இந்த ஆரம்ப கல்வியை சரியான முறையிலே பெற்றுக்கொள்கின்ற ஒரு பிள்ளை சமூகத்திலே சிறந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளையாக காணப்படும். அதனால்தான் சிறுவர் உரிமை சமவாயம் சொல்கிறது, ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்த வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார்கள், கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும். அனைவருக்கும் சமமான பொருளாதார நிலை காணப்படாத போது கல்வியை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கலாம். சில சந்தர்ப்பங்களிலே ஒரே நேரத்தில் பிறந்த 10 குழந்தைகள் பொருளாதார நிலை காரணமாக சமமான கல்வி வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல் போகலாம். அதனால் தான் சொல்கிறார்கள், கல்வியை பெற்றுக் கொடுத்தல், ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்தல், அடுத்ததாக அவற்றை இலவசமாக பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்தல். எமது இலங்கை திருநாட்டிலே ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை இலவசமாக உங்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, சிறுவர் உரிமைகள் சிலவற்றை பார்ப்போம். கருத்து வெளிப்பாட்டு உரிமை. பெரியவர்களுக்கு மட்டுமன்றி சிறுவர்களுக்கும் கருத்தை வெளிப்படுத்துகின்ற உரிமை வழங்கப்பட்டுள்ளது. சிந்தனை செய்யும் உரிமை, மனசாட்சிக்கான உரிமை, மத நம்பிக்கை பற்றிய உரிமை. சிந்தனை உரிமை என்பது மிகவும் முக்கியமான ஒரு உரிமை. தனது தேவையை, தனது பொருத்தப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்காக நல்ல சிந்தனைகளை செய்வதற்கான உரிமை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே சிந்தனை செய்கின்ற உரிமை, மனசாட்சிக்கான உரிமை, மத நம்பிக்கை பற்றிய உரிமை. மனசாட்சி என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் எந்த ஒரு வேலை செய்யும் பொழுது நமது மனசாட்சியின்படி, அடுத்தவருக்கு இடையூறு இல்லாமல் மனசாட்சியின்படி நடப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதனுடைய அற வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதிலே சமயம் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குகிறது. அந்த வகையிலே மத நம்பிக்கை பற்றிய உரிமை.
ஒன்று கூடுவதற்கான உரிமை, நல்ல விடயங்களை, சிறந்த விடயங்களை பேசுவதற்காக, செயற்படுத்துவதற்காக ஒன்று கூடுகின்ற உரிமை, தனித்துவத்தினை பேணும் உரிமை, தகவல் சேகரிக்கும் உரிமை, சுகாதாரம் போஷணையை பெற்றுக்கொள்ளும் உரிமை. முக்கியமாக தனித்துவத்தினை பேணுகின்ற உரிமை, தனித்துவமான முறையிலே தனது வாழ்க்கையினை பெற்றுக்கொள்கின்ற உரிமை. சந்தோஷமான சில மாணவர்களுடைய படங்களை இங்கு பார்ப்போம். அடுத்ததாக சிறுவர் உரிமைகளே போதைப் பொருளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. மாணவர்களே, உலகளாவிய ரீதியில் இன்று சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களது வாழ்க்கையை இல்லாமலாக்கிக் கொள்கின்ற பண்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு சட்டப்படியான குற்றமான ஒரு விடயம். இவ்வாறான விடயங்களில் ஈடுபடாதிருத்தல், போதைப் பொருளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை சிறுவர்களிடம் காணப்படுகிறது. யாராவது ஒருவர் போதை பொருளை பாவிக்குமாறு உங்களை தூண்டினால் அதற்கு எதிராக வெகுண்டெழுதவும் போலீஸில் முறைப்பாடு செய்யவும் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. சிறுபான்மை சமூகங்களுக்குரிய பிள்ளைகள் தமது கலாச்சாரம், சமய அனுஷ்டானங்கள், தமது மொழியை பயன்படுத்துவதற்கான உரிமை. சில சந்தர்ப்பங்களிலே பெரும்பான்மையாக வாழுகின்ற சமூகத்தில் உள்ள பிள்ளைகளை விட சிறுபான்மை சமூகங்களுக்கு உரிமைகள் கிடைப்பது குறைவாக இருக்கலாம். ஆனால் சிறுவர் உரிமை சமவாயம் என்ன சொல்கின்றது? சிறுபான்மை சமூகத்தில் உள்ள சிறுவர்களுக்கும் தமது கலாச்சாரம், சமய அனுஷ்டானங்களை பின்பற்றுவதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என கூறுகிறது. விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கும் பொழுதுபோக்காக இருப்பதற்கும் கலாச்சார அழகியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்குமான உரிமை. மிக சிறப்பாக விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு சிறுவர்கள் விளையாடச் செல்லும் பொழுது அவர்களை தடை செய்வது ஒரு உரிமை மீறலாக கருதப்படுகிறது. ஆனால் விளையாடுகின்ற நேரங்களிலே அதனை செய்ய வேண்டும். விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கும் பொழுதுபோக்காக இருப்பதற்கும் கலாச்சார அழகியல் ரீதியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான உரிமை வழங்கப்பட்டுள்ளது. சிறுவர் உரிமைகள் கல்வி, சுகாதாரம் அல்லது அபிவிருத்திக்கு இடையூறு ஏற்படுமாறு சிறுவர் உழைப்பை பயன்படுத்துவதிலிருந்து விலகி இருத்தல், பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வன்முறைகள், பாலியல் செயற்பாடுகள் என்பவற்றிலிருந்து பாதுகாப்பு, யுத்த சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுதல். மாணவர்களே, மிக முக்கியமான 3 விடயங்களை இங்கு பார்க்கின்றோம். கல்வி, சுகாதாரம், அபிவிருத்திக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் செயல்படுதல், பாலியல் ரீதியான இடையூறுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுதல், யுத்த சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுதல் என்பது சிறுவர் உரிமைகளினுடைய முக்கியமான விடயம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயத்தின்படி ஒரு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன? சிறுவர்களின் இருப்பையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்தல். ஒரு நாட்டிலே சிறுவர்கள், நாங்கள் பல தடவைகள் பேசியிருக்கின்றோம், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி சிறுவர்களே. சிறுவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால், சிறுவர்கள் சிறந்த கல்வி நிலையில் இருந்தால் அந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே சிறுவர்களுடைய இருப்பை உறுதி செய்தல் முக்கியமான ஒரு விடயமாகும். அடுத்ததாக குடும்ப உறவுகளை பாதுகாத்தல். சிறுவர் உரிமைகள் என்னும் பொழுது அவர்கள் சார்ந்த குடும்ப உறவுகளை பாதுகாப்பதன் மூலமாக சிறுவர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். உதாரணமாக சிறுவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய குடும்ப உறவுகளை பாதுகாத்தல். அவ்வாறு குடும்ப உறவுகளின் மூலம் சிறுவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருப்பின் அது ஒரு சிறந்த விடயமாக மாறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பாதுகாப்பான குடும்ப சூழல் கிடைக்கப்பெறாத சிறுவர்களை பாதுகாத்தல். இன்றைய உலகத்திலே இது ஒரு பிரச்சனையான விடயமாக மாறி வருகின்றது. பாதுகாப்பு கிடைக்காத பிள்ளைகள், பாதுகாப்பான குடும்ப சூழல் இல்லாத பிள்ளைகள், இவ்வகையான பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு குடும்ப சூழலை பெற்றுக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயத்தின்படி அரசாங்கம் ஒன்று நிறைவேற்ற வேண்டிய
கடமைகள் பொறுப்புகள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் சமூக பாதுகாப்பினை பெற்றுக் கொடுத்தல். சிறுவர்களுக்கு சமூக பாதுகாப்பினை பெற்றுக் கொடுத்தல், போர் நடவடிக்கைகளுக்கு உட்படாதிருத்தல், கல்வி பெறும் உரிமையை உறுதிப்படுத்தல் ஆகியன ஒரு நாடு செய்ய வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. மாணவர்களே, இதுவரையும் நாங்கள் பெண்கள் உரிமை மற்றும் சிறுவர் உரிமை தொடர்பாக விரிவான ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். மீண்டும் ஒரு குருகுலம் வகுப்பறையில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.